தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/4/2016 ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 12:23 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சகல யோகமும் தரும் சங்கு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறாங்க. ஆகையினாலேதான் இந்த சங்குக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் கொடுக்கின்றார்கள். திருஷ்டிக்காக பரிகாரமாக வீட்டிலே நாம் பதித்து வைக்கிறோம். மாடுகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் கழுத்திலே கட்டி வைப்பார்கள். அதே நேரத்தில் வீட்டுக்கு முன்னாலே தொங்க விடுவார்கள். சிலர் வாகனங்கள் வைத்திருந்தால் லாரி, கார் போன்றவற்றிலெல்லாம் அதை கட்டி தொங்க விடுவது வழக்கம். திருஷ்டியை போக்குகின்ற ஆற்றல் அதற்கு உண்டு. எல்லா ஊர்களிலுமே சில தொழிற்சாலைகள் இருந்தால் அங்கு சங்கு ஊதி அந்த நினைவுபடுத்துவார்கள். இத்தனை மணிக்கு உள்ளே நுழைய வேண்டும் என்பதற்கு அந்த தொழிலாளர்களுக்காக சங்கு ஊதப்படும். எங்கள் ஊரிலே எல்லாம் காலை 5 மணிக்கு சங்கு ஊதும், 9 மணிக்கு சங்கு ஊதும், அறிவிப்பாக அது இருக்கும். இப்படிப்பட்ட இந்த சங்கு அவரைக்குடி பூக்கவில்லை என்றால் அங்கே சங்கு ஊத சொல்வார்கள், சங்கு ஊதுவார்கள். ஒரு பெண் ருதுவான உடனே அங்கு சங்கு ஊதி, இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, ஒரு பெண் சுப சடங்காகி இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தும் விதத்திலே சங்கு ஊதுவார்கள். வாழ்க்கையிலே சங்கு 3 முறை இடம்பெறுகிறது. பிறந்தவுடனே அது அமுது ஊட்ட உபயோகப்படுகிறது. குழந்தைக்கு சங்கு பால் ஊட்டுவதற்கு உபயோகப்படுகிறது. 2ஆம் முறையாக ஊதுகிற சங்கு மணமக்களாக இருக்கின்ற பொழுது, மணமாலை சூடுகின்ற பொழுது சங்கு ஊதுவார்கள். சங்கு ஊதித்தான் திருப்பூட்டுவார்கள். ஆகையினாலே அது 2ஆம் முறையாக. 3வது முறை சங்கு ஊதுவது அவர் அந்திய காலத்திலே போகின்ற பொழுது அலுவலர்களுக்கு மத்தியிலே அந்த சங்கு ஊதும். இப்படி 3 முறை சங்கு ஊதுகிறது. இந்த சங்கு, கடலில் கிடைக்கின்ற இந்த சங்கு வலம்புரி என்றும் இடம்புரி என்றும் 2 விதமாக இருக்கிறது. வலம்புரி சங்கை நீங்கள் வழிபாட்டில் வைத்துக் கொண்டால் வளர்ச்சி மீது வளர்ச்சி கூடும். வலம்புரி சங்கை நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. பூஜை அறையிலே வைத்துக் கும்பிடுபவர்கள் ஒரு செப்பு தகட்டிலே வைத்திருக்க வேண்டும். செப்பு தாம்பாளத்திலே வைத்திருக்கலாம், அல்லது வெள்ளி தாம்பாளம் மாதிரி ஒன்று வைத்து அதன் மீதுதான் வைக்க வேண்டும். பெண்கள் மாதவிலக்கு காலத்திலே அதை தொடக்கூடாது. சில துஷ்ட சக்திகள் எல்லாம் அதிலே வந்து சேர்ந்து விடுவான். எனவேதான் அதை தொடக்கூடாது. பொதுவாக அதிலே துளசி, வில்வம் மற்றும் ஏலக்காய், பூ எல்லாம் சேர்த்து தண்ணீர் விட்டு அதிலே நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபட்டு விட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் நாம் குடித்து விட்டு வீட்டினுடைய அந்த வாயிற்படியிலே தெளிக்க வேண்டுமாம். அப்பொழுதுதான் அங்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் அகலும் என்று சொல்கிறார்கள். வலம்புரி சங்கு வழிபாடு என்பது ஒரு வளர்ச்சிக்கு வித்திடும் வழிபாடு. இப்படி சங்கு என்பது சகல யோகங்களையும் நமக்கு தரும் விதத்தில் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, அமைகிறது என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும் நாள். ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும், பகை வளரும், விரயங்கள் கூடும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா என்பது சந்தேகம்தான். குழந்தைகளாலும் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலயம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் சிறப்புகளையெல்லாம் நீங்கள் அடையலாம். ரிஷபராசி நேயர்களே, வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்யும் நாள். வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் கல்யாண காரியங்கள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மிதுனராசி நேயர்களே, நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். எதிரிகளின் தொல்லை குறையும். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிட்டும். பெற்றோர் வழியில் பிரியம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சுக்கிரபலம் மேலோங்கி இருப்பதால் நகை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ உகந்த நாளாக இந்த நாளை கருதலாம். கடகராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆனந்தம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட உங்களுக்கு வந்து சேரும். அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆச்சரியமடைய வைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளன்போடு பழகியவர்கள் உங்கள் காரியத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வியாபார நலன்கருதி புது முயற்சிகளை எடுப்பீர்கள். இன்றைக்கு கிழமை ஞாயிறு என்பதால் உல்லாச பயணங்களை மேற்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள்.
வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் என்றாலும் கூட கூட்டு முயற்சிகளில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்காக நீங்கள் பெரும் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த பிரயாசையின் விளைவாக இன்றைக்கு நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வீடு மாறலாமா, இடம் மாறலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பார்கள். எந்த மாற்றங்கள் வந்தாலும் கூட சனியின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு மாறிக்கொள்வதுதான் நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டாளிகளால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கூட இருப்பவர்களும் உங்களுக்கு குழப்பங்களை விளைவிப்பார்கள். தொழிலிலே லாபம் எதிர்பார்த்தபடி கிடைப்பது அரிது. வரன்கள் வந்து வாயிற்கதவை தட்டிவிட்டு திரும்பி சென்று விடலாம். எனவே நேற்றைய பிரச்சனை இன்று மேலும் நீடிக்குமே தவிர அது முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமும் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்மச்சந்திரன் உலா வரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். யோகங்கள் ஏற்படும் நாள். யோசிக்காது செய்த செயல்களில் கூட வெற்றி கிடைக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். எந்த காரியமும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க இயலும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் விரும்பியபடியே வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்காக மீட்டும் இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் அமைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. குழந்தைகளாலும் விரயங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களாலும் விரயங்கள் உண்டு. அலைபேசி வழி தகவல் அதிர்ச்சி தருவதாக கூட இருக்கலாம். தொழில் முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்களால் துயரங்கள் வந்து சேரும் நாள். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு துயரங்களை கொடுக்கும் விதத்திலே சில காரியங்களை செய்து விடுவார்கள். உறவினர்களின் ஆதரவு குறையலாம். ஜென்மக்கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று சொல்லி கைமாற்றாக வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகும். குடும்பத்தில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலமே பெருமைகள் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கூட இருப்பவர்களாலும் விரயம் ஏற்படும். குடியிருப்பவர்களாலும் விரயம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. 8க்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் இழப்புகளையும் சந்திப்பீர்கள். அதை ஈடு செய்யும் விதத்தில் சில நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். காரணம், ராசிநாதன் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 6ல் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வந்து தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். அந்த ஆர்வத்தை நிறைவேற்றும் விதத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு மாலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது என்றாலும் கூட இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.